வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் செங்கேனி பழனி. மக்களுக்கு குறைந்த செலவில் காப்பீடு மற்றும் ஓய்வூதிய பலன்கள் கிடைப்பதை உறுதி செய்யும் வகையில் சமூக பாதுகாப்பு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். சமூக பாதுகாப்பு திட்டங்கள் தொடங்கப்பட்டு 11 ஆண்டுகள் நிறைவடைவதை ஒட்டி புதுடெல்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசுகையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புதுச்சேரியின் முதலமைச்சராக திரு ரங்கசாமியை நியமித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் யூனியன் பிரதேசத்தில் புதிய அரசை அமைக்குமாறு திரு ரங்கசாமிக்கு அழைப்பு விடுத்துள்ளார். இம்மாதம் 13ஆம் தேதி முதலமைச்சராக பதவியேற்கும் திரு ரங்கசாமிக்கு துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைக்கிறார். தமிழக முதலமைச்சராக தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் திரு ஜோசப் விஜய் இன்று பதவியேற்கிறார். சென்னையில் உள்ள நேரு உள் விளையாட்டு அரங்கில் பதவியேற்பு விழா நடைபெறுகிறது. முதலமைச்சராக பதவியேற்கும் திரு விஜய்க்கு ஆளுநர் திரு ஆர்.வி. அர்லேக்கர் பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைக்கிறார். இவருடன் சேர்த்து மேலும் 9 அமைச்சர்கள் பதவியேற்க உள்ளதாக கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. வரும் 13ஆம் தேதிக்குள் சட்டப்பேரவையில் பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும் என்று ஆளுநர் உத்தரவிட்டுள்ளார். புதிதாக ஆட்சி அமைக்க உள்ள திரு விஜய் தலைமையிலான அரசுக்கு முன்னாள் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின், அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட தலைவர்கள் பலர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட 23 இடங்களில் LED திரைகள் வாயிலாக பதவியேற்பு விழாவை பொதுமக்கள் காணும் வகையில் நேரடி ஒளிபரப்பு செய்யப்படுகிறது. தமிழகத்தில் அநேக இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய கடல் பகுதிகளில் நிலவும் வளிமண்டல சுழற்சி காரணமாக அடுத்த 5 நாட்களுக்கு பரவலாக மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நாளை குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாகவும் அம்மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.